சித்திரை திருவிழா கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே வைகை அணையிலிருந்து தண்ணீர் 24ஆம் தேதி காலை 7:30 மணி அளவில் திறக்கப்பட்டது. 6 நாட்களுக்கு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வைகை ஆற்றில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் மிக விமர்சையாக நடைபெறும். அந்த நிகழ்விற்காக வைகை அணையிலிருந்து பாசன கால்வாய் வழியாக தண்ணீர் 6 நாட்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மதுரை செல்லூர் கண்மாய்க்கு புதுமையான முறையில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. எப்போதும் ஆற்றுப்படுகையில் தண்ணீர் திறக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் மற்றும் அணையில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதை முன்னிட்டு பாசன கால்வாய் வழியாக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் 24ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு மொத்தமாக 176 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரை மதுரை செல்லூர் கண்மாயில் தேக்கி வைத்து அங்கிருந்து கள்ளர் ஆற்றில் இறங்கும் நிகழ்விற்கு அந்த பகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது.